அன்புலங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்தவர்களே, கடந்த 3 வாரமாக நிறைய காரியங்களை அருள் தந்தை வின்சென்ட் பாபும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக அவர் சொன்னால், அவர் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு, 13 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறாரு. அதே போல் 4000 பேர் உட்கார்ந்து திருப்பலி பார்க்குற அளவுக்கு அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கிறத பற்றி சொன்னார். அதே போல் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அருமையான காரியங்களை சொன்னார். ஒவ்வொன்றா எப்படி அவங்க விஷ் பண்ணுறாங்க, அதே போல் அவங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, அதே போல் அவங்க எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் அவங்களோட விசுவாசம் எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்னு பற்றி சொன்னாங்க. திருப்பலி பார்ப்பதற்காக 7 கிலோமீட்டர் டெய்லியும் வந்து திருப்பலியில் பங்கெடுப்பாங்க அப்படிங்கிற சொன்ன காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே போல் ஞாயிறு திருப்பலியில் 4000 பேர் 5000 பேர் கலந்துக்குவாங்க. அதே போல் ஈஸ்டர் டைமில் வந்து அடல்ட் பேப்டிசம், பெரியவர்களுடைய ஞானஸ்தானம், கிட்டத்தட்ட 600 பேர் பக்கம்லாம் ஞானஸ்தானம் வாங்குவாங்க அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க மற்ற காரியங்களை அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபாதர், அவங்களோட விசுவாசம் பற்றி மற்ற காரியங்களை பற்றி நிறைய சொன்னீங்க ஃபாதர். அவங்களோட சோஷியல் லைஃபு, அந்த சோஷியல் லைஃபுக்கு உங்களுடைய பணிகள் என்னென்னலாம் செஞ்சீங்க? நாங்கள் போனதில் ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா, ஒன்று வந்து மக்கள் ஏழைங்க, பெரும்பாலான மக்கள் ஏழைங்க. நாட்டு வளம் இருக்குது, ஆனால் வளம்லாம் அங்கங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு கட்டமைப்புகள் கம்மியாக இருக்குது. இங்கே மாதிரிலாம் இல்லை. இங்கெல்லாம் இருக்கும்போது தான் அங்கே நம்ம இங்கேருந்து போகவும் தான் தெரியுது நம்மளாம் எவ்வளோ நல்லா இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு. இங்கே அது அந்த ஒன்றும் +2 முடிச்சுட்டு ஒரு பையன் என்ன வேலை பண்ணுவான்னு பார்த்தா, முடிஞ்சும் வாட்ச்மேனாக இருப்பான். அதுக்கு மேலே மீறி போனால் கடையில் அது சர்வ் பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்க வேதனையாக இருந்தது. இந்த அளவு அதுக்கப்புறம் படிக்கணும்னா பெரிய அளவு காசு வேணும். நம்ம மாதிரி இங்கே மாதிரி ஃப்ரீ ஸ்டடி எஜுகேஷன் இல்லை, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இருக்குது, +2க்கு மேலே இருக்குது. ஆனால் பெரிய அளவு அதுக்கு மேலே அவங்க கட்டணும். ஓகே, அந்த ஸ்காலர்ஷிப்பு பத்தாது, ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கு மேலே அவன் நிறையா கொடுக்கணும். பெரிய படிக்கணும், வெளிநாடு போகணும். அந்த வசதி கிடையாது, நிறைய பேருக்கு இல்லை. மெடிக்கேஷனும் ஃப்ரீ கிடையாது. நிறைய சிச்சுவேஷன் இங்கே மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் பார்த்தோம், அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியாது, நம்ம அந்த அளவு சக்தி நமக்கு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட்டு ட்ராப் அவுட்ஸை எடுத்து அவங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் உருவாக்கலாம். அட்லீஸ்ட் இப்போதைக்கு 12ஆம் கிளாஸ் படித்தோம், 10ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் படிக்க சொல்லி கொடுப்போம், ட்ரைனிங் கொடுப்போம். ஃபோட்டோ எடிட்டிங்கோ, இல்லை வந்துட்டு கால்குலேஷனோ, இல்லை பில்லிங்கோ, கடையில் பில்லிங் செய்கிற மாதிரியோ, செக்ரட்டரியல் ஒர்க்கோ, டைப் படிக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடிட்டிங், இந்த மாதிரி வேர்டு, ஆஃபீஸ், எக்ஸல், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்தோம். அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து கவனிச்சோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்டெகிரேட் ஆகுறாங்க. சில நல்ல திறமை உள்ளவங்க அவங்கவே தொடங்குறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. அதனால அதை நாங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு நிறைய பேர் ட்ராப் அவுட்ஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிறோம். பெரிய அளவு இல்லை, இருந்தாலும் பெரிய அளவு படித்தவங்க இல்லை, சிம்பிளாக அந்த மாதிரி மக்கள். பெண்களுக்கு குறிப்பாக படிக்காதவங்களுக்கு கூட டெய்லரிங் சொல்லித்தரோம். முடிச்சுட்டு போகும்போது ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்குறீங்க. அது கொடுக்கும்போது அவங்க போன உடனே அவங்க சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா துணி போடுறது ஆசை. ஆஃப்ரிக்கன் பார்த்தா கலராக போடுவாங்க. ஆமாம், இல்லைன்னா கூட கஷ்டப்பட்டாது நல்லா தே வாண்ட் டு ப்ரெசென்ட் தெம்செல்ஸ் வெல். அந்த மாதிரி நல்லா இருக்கும். அவங்க வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை காமிச்சிக்க மாட்டான். ஆனால் அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கும்போது துணி நல்லா இருக்கும், தைச்சி படைச்சிக்குவாங்க. அது பெண்கள் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது போக வந்துட்டு டியூஷன் ஹெல்ப் பண்ணுறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரோம். அதே போல் ஏழைங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு அரிசி, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்து பிள்ளைங்களுக்கு உதவுற மாதிரி. ஏன்னா சும்மா படிப்பு பார்த்தா நல்லா சாப்பாடு வேணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க.
இங்கே இறந்து போன எங்கள் ஃபாதர் ஃப்ளாபர்ட் மலேரியாவில் இறந்துட்டார். அவர் பேரில் ஒரு சென்டர் ஆரம்பித்து எங்களுடைய சோஷியல் சென்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. யூத் எல்லாம் வந்து இன்னும் கம்ப்யூட்டர் டேலி படிக்கிற வச்சு அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. அதே போல் ஃபாதர், இப்போ அவங்களுடைய சோசியல் ஒர்க் இது பண்ணும்போது நிறைய ரிஸ்க்கெல்லாம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக, இல்லைங்களா? லைஃப்லேயே உங்களுக்கு ஒரு சில ரிஸ்க்கெல்லாம் வருது. அந்த ரிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க? சோஷியல் ஒர்க் பண்ணும்போது பெரிய ரிஸ்க் இல்லை. ஆனால் எங்கே தான் கஷ்டம் வச்சிங்களேன். இப்போ அது அப்படி பார்க்க முடியாது. நாங்கள் மிஷினரியும் உள்ளே போனாலே எங்களுக்கு கலாச்சாரம் ஃபஸ்ட்டு, மொழி 2 மொழி படிக்கணும். அந்த ரிஸ்க் அது ஒரு பெரியது. அடுத்து மலேரியா, டெங்கு, இதெல்லாம் அங்கேக்குரிய விஷயம். அதான் நாங்கள் எங்களுக்குள்ள தமாஷா சொல்லிக்கோ, நமக்கு நம்ம எடுக்க வேண்டிய முதல் பேப்டிசம் மலேரியா சொல்லுவோம். ஏன்னா 6 மாதத்தில் வந்து ஆஃப்ரிக்கான்னு சொன்னாவே மலேரியா வந்து ஒரு பெரிய ஒரு காரியம். அது வந்து எங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல், எங்கள் வாழ்க்கையோட இருக்கும். ஆமாம், நாங்களே மாத்திரை வச்சுருப்போம். இப்போல்லாம் ஆஸ்பத்திரி கூட போக மாட்டோம். ஃபஸ்ட்டு பேராசிட்டமால் போட்டு பார்ப்போம். இது இப்படி தான் எங்கள் வாழ்க்கை. அதுக்கு இல்லைன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக மலேரியா எடுத்துருவோம். அது கேட்கலனா தான் உடனே ஆஸ்பத்திரி போடுவோம். அப்போ தான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்க. அப்போ பார்த்தா டெங்காக இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மலேரியா, இட்ஸ் டெங்கு, டைஃபாய்டு, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி மலேரியா இஸ் ஃபஸ்ட், வி நீட் டு அக்செப்ட். இது ஒரு சேலஞ்சு. இது ஓகே, இது ஒரு எங்கள் வாழ்க்கையோட அங்கம். ஒரு கஷ்டமாக பார்க்க முடியாது. நாங்கள் ஆன்டிபயோட்டிக்லாம் போடுவீங்க. மலேரியா மருந்து இருக்கு இல்லைங்களா? கிணி இல்லாத மருந்து கூட இருக்குது. கிணின்னு கொடுத்தா அது சுத்தம் போட்டுருக்கு காதில் எங்களுக்கு. ஒரு மாதிரி ஆரம்பத்தில் அப்போ அது ஹாஸ்பிட்டல் அதான் கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி செகண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். அப்படி ஒரு வீசிங் இருக்கும், ஒரு சத்தம் உண்மையின். அது மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் இருக்கும். இப்போ பல்ல கடிச்சா எனக்கு சவுண்ட் வரும். ஆமாம், உள்ள காதுக்குள்ளார கொசு. இது வந்து மலேரியாவோட எஃபெக்ட்டுங்களா? இது வந்து எங்கள் வாழ்க்கையோட. இன்னொன்று வந்து டஸ்ட்டு. இந்த கண்ட்ரியில் வந்து செம்மண் பூமி, 3 மாதம் தான் மழை, அதுக்கப்புறம் 9 மாதம் வெயில். அதனால் டல்கம் போடுற மாதிரி இருக்கும் அந்த டஸ்ட். லாரி பின்னாடில் மோட்டர் பைக் போனாக்க வில் பி கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் டஸ்ட்டு தான். சிவப்பாக வருவோம் நாங்கள். அது டஸ்ட்டு வந்து வி நீட் டு அக்செப்ட். அப்புறம் ஹீட். சம்மரில் வந்துட்டு 50க்கு மேலாம் கூட போவோம். வெயில் 50 டிகிரிக்கு மேலே பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம். அது குளிர் காலத்தில் நைட்டு 2 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், இல்லை 6 மணி வரைக்கும் நல்லா சில்லு இருக்கும். அதுக்கப்புறம் 9-10 மணிக்கு பழையபடி 30 டிகிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன சேலஞ்சஸ், இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஓகே. இப்போ நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த த்ரெட்டெல்லாம் இருக்குங்களா? லைஃப் த்ரெட்டில். ஆமாம், அது இப்போ ரீசெண்டாக 2012 ஆரம்பிச்சிருக்குது. எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி சில எக்ஸ்ட்ரீமிஸ், சில மதங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ் வந்துட்டு டிஸ்டேபிளைஸ் பண்ணும் கண்ட்ரின்ட்டு பார்டரில் உள்ள வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவு அதை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நாங்களாம் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஓரத்துலாம் போனால் ஆல்ரெடி ஒரு சலேஷியன் ப்ரீஸ்ட் வந்து இறந்துட்டார். இவர் ஷார்ட் ஷூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒயிட் ஃபாதர்ஸ் அவரும் வந்து இறந்துட்டார், ஷார்ட். அப்புறம் ஒரு சிஸ்டர் வாஸ் கிட்னாப்டு, SMA ஃபாதர் வாஸ் கிட்னாப்டு. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள். 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு கிராமத்திலேயே முழுசும் கிட்டத்தட்ட 600 பேர் பக்கம் சுடப்பட்டாங்க. அப்பா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பார்டரில் வந்து பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே கூட பிரச்சனை இருக்குது. அதுக்காக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபாதர், மற்ற ரிலீஜன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன ரிலீஜன் இருக்கிறாங்க? அதாவது ஆரம்பத்துலேருந்தே அந்த மக்களுக்கே உரிய மதம் இருக்குது. அதாவது முன்னோர் வழிபாடு, முன்னோர் சார்ந்த வழிபாடு, லோக்கல் ரிலீஜன், அனிமிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதை வந்து ஸ்பிரிட் வர்ஷிப்பு, அது சார்ந்த வர்ஷிப்பு. இப்போ வந்து தாத்தாக்கெல்லாம் பார்த்தியே அப்படின்னு சொல்லி ஆலமரம் மாதிரி ஒரு மரம் இருக்காங்க, போபாப்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் வந்து 100 வருஷம் 100-200 வருஷம்லாம் இருக்குது. ஓகே, ரொம்ப பழமையான மரம். அது ட்ரங்க் ஒன்றே வந்து 10 பேர் கட்டிப்பிடிக்கிற அளவு இருக்கும். அதோடைய தண்டு அந்த மாதிரி மரம். அது முன்னாடி போயிட்டு நீ தாத்தாலாம் பார்த்தியே கொஞ்சம் சொல்லிவிடு, தொந்தரவு பண்ண வேணான்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி வேண்டிக்குவாங்க, கோழியாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மரத்துக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முன்னோர் சார்ந்த வழிபாடு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அது வந்து இப்போ கேத்தலிக்ஸ்லாம் விட்டுட்டாங்க. ஆமாம், இது வந்து இப்போ நம்ம நம்பிக்கைனா வந்து சென்ட் பால் சொல்கிற மாதிரி ஆண்டவருடைய பலி வந்து முந்தைய எல்லா பலிகளையும் அழித்து விட்டது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்துட்டு யாரும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்ல.
ஓகே ஓகே. யாருன்னா ஆனா இப்பயும் கிறிஸ்தவங்க ஆகிறவங்க யாரும் கிறிஸ்டின் இல்லாதவங்க வந்து அந்த மாதிரியான ஆமா, அது பண்றாங்க. வழிபாடு இருக்குதுங்க. 20% சொல்லலாம். அந்த நாட்டில் 20% மக்கள் இந்த முன்னோர் வழிபாடு பண்ணுறாங்க. வழிபாடு பண்ணிட்டு 40% இஸ்லாமியர், ம். 40% கிறிஸ்தவர்கள். இப்போ நீங்கள் நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு இருக்கிறோம், அதுக்கு முஸ்லீம்ஸு இப்போ அந்த நேட்டிவ் ரிலீஜன் இருக்கிறவங்க அவங்க உங்களுக்குலாம் தொந்தரவு கொடுப்பாங்களா? அதில் எப்படி ஃபாதர்? அப்படிலாம் சொல்ல முடியாது. தொந்தரவுலாம் எங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஏன்னா இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த கலாச்சாரத்திலே உறவுகள் சார்ந்த கலாச்சாரமாக பார்த்தேன். இப்போ எங்கள் பங்கு திருவிழாவுக்கு வந்து இந்த லோக்கல் அனிமிஸ்டுக்கு தலைவராக இருக்க ராஜாலாம் வந்துடுவார். அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க எங்கள் ஆலயத்தில். உட்காந்து எங்கள் ரம்ஜான் மாதம் எங்கள் அக்டோபர் எங்கள் திருவிழா வரும். வந்து நாங்களும் தவத்தில் இருக்கிறோம், இருந்தாலும் நீங்கள் கொண்டாடுறீங்க, எங்கள் சார்பாக அது ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் விழா வந்து குழந்தைகள் கொண்டாடுவோம். 5000 குழந்தைங்க குறையாமல் வரும் அந்த ஏரியாவிலேருந்து. 5000? ஆமாம். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்காக நிறைய அனிமேஷன் வச்சுருப்போம். குழந்தைகளாகவே அனிமேட் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நிறைய அனிமேஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் இமாம் ஒரு மாடு கொடுத்துருவார். அவங்களுக்கு சமையல் காலமாக நல்ல பெரிய மாடாக கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்கு. அதே மாதிரி நாங்களும் ரம்ஜானுக்கு அங்கே போய் விஷ் பண்ணுவோம், பக்ரீத் போய் விஷ் பண்ணுவோம். அது உறவுகள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏதாவது விஷயம்னா லோக்கலில் ராஜாங்கள் இருப்பாங்க. அதாவது இந்த எல்லா வித மத தலைவருக்கும் ஒரு ராஜா அங்கே அனிமிஸ்ட் கிங்னு ஒருத்தர் இருப்பார். கிங் அவருக்கு வந்து நாங்கள் போய் பேசுவோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு. அவரு சொல்லுவார் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு. மாதிரி ஒரு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஓகே. ஃபாதர், அவங்களுடைய கலாச்சாரம் பற்றி சொன்னீங்க, அவங்களோட ஃபுட் ஹேபிட் பற்றி சொன்னாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கும் ஃபாதர்? அவங்க கலாச்சார சம்மந்தமான ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு காட்டன் இருக்கு இல்லைங்களா, பருத்தி, அதில் கையிலே நூல் எடுத்து அவங்க பின்னுவாங்க. கையிலே செய்கிறதா, கையிலே நெய்வாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு அடி அகலந்தான் இருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும். அதில் ட்ரெஸ் செய்வாங்க, தைச்சிக்குவாங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கும், நல்லா ஃப்ரீயாக. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணா பாவாடை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் அப்படி தான் போடுவாங்க. வெயிலுக்கு மொத்தமான ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆனால் வெயில் நல்லாயிருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். பருத்தி இது நல்லாயிருக்கும். அப்புறம் பேண்ட்ஸ் மாதிரி, ஆண்கள் பேண்ட்ஸ் மாதிரி போகிறோம். பெண்கள் வந்துட்டு மேலே ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம இங்கே லுங்கி கட்டுறலைங்க, அந்த மாதிரி அவங்க துணி கட்டிப்பாங்க. அது அவங்களுடைய கலாச்சாரம், ட்ரெஸ்ஸு. இதுதான் அவங்க கலாச்சாரம். ஓகே. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால் ஒரு விஷயம், அந்த சிவப்பு கலரில் வெள்ளை புறா பறக்கிற மாதிரி, இந்த பீஸ் சிம்பிள் வச்சு பறக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கும். அது பர்டிகுலராக அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களோட கலாச்சாரத்தோட ட்ரெஸ்ஸு. பீஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அவங்களுடைய முக்கியமானது. அவங்க கண்ட்ரியோட பேரே வந்து அதுதான், புர்கினா ஃபாசோ அப்படின்னா லேண்ட் ஆஃப் த இன்டெகிரேட்டட் பீப்புள். இன்டெகிரேஷன் சொல்லும்போது ஒருத்தர் ஒன்றா வாழ்ற, உறவுகளோடு இணைந்து வாழ்கிற மக்கள், அந்த மாதிரி மக்கள். அதான் அந்த பேரே புர்கினா ஃபாசோன்றது. அமைதியும் உறவுகள், அதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் இல்லைங்களா? அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படி தான் இருக்கும். அதே சமயத்தில் ரிலீஜியஸ் ட்ரெஸ்ஸை ரொம்ப விரும்பி போடுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த காட்டன் துணி நிறைய இம்போர்ட் ஆகுது. அதில் வந்துட்டு மாதா திருவிழாவா மாதா படம் போட்டிருக்கோம், அதை சுற்றி மாதிரி என்ன எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ட்டு. எங்கள் ஃப்ரான்சிஸ்னா ஃப்ரான்சிஸ் படம் போட்டு ஃப்ரான்சிஸுடைய தீமெல்லாம் அதில் எழுதியிருக்கும், அது போடுவாங்க. அது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் எல்லா புனிதர்களும் துணியில் இருப்பாங்க. அதாவது ரிலீஜியன் வந்து அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம் அதிகம். ஓகே 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 ஓகே. இப்போ அதே போல் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அதெல்லாம் இருக்குங்களா இந்த மக்களோட? மிக பழமை, இன்னைக்கு இஸ்லாம் முன்னே வந்து சொன்ன இல்லைங்களா, அதனால் மிக பழமையான மசூதியில் இருக்குது. அது வந்து அந்த பழமையான முறையில் கட்டப்பட்ட மசூதிகள், மண் சில மூங்கில்லாம் வச்சு மூங்கில் மாதிரி ஒரு மரத்தை வச்சு கட்டியிருக்கிறாங்க.
அது வந்து நிறைய வருஷங்களாக இருக்குது, நிறைய 100 வருஷங்களாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமான கட்டடங்கள். அது ஒரு ஐடென்டிட்டி தனியாக இருக்கும், அதனுடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்கும், அதை பார்க்கலாம். அது மாதிரி இருக்கும். அது போக வந்துட்டு சவுத்தில் வந்துட்டு அமெரிக்காவில் கேன்யன் இருக்கு இல்லைங்களா, சிவப்பா பாறைகள் இருக்கும், செங்குத்தா உயரமான பாறைகள், கீழெல்லாம் சந்தா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சில மலைகள் இருக்குது. கீழே போனால் அதுவும் பார்க்கறது வித்தியாசமாக இருக்கும். அது போக வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, அது உள்ளே போய் பார்க்கலாம். இன்டீரியர் யானைகள்லாம் 100 வரும். நாங்களாம் பார்த்துருக்கோம், 100 வரும். ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸு ஹண்ட்ரட்ஸ் பாட்டு போவோம். ப்ராப்பர் கைடோட கூட்டிட்டு போவாங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்குது, சிங்கம் இருக்குது, அதுக்காக வருவாங்க மக்கள். ஆப்பிரிக்காவை முன்னே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டெரரிஸ்ட் ஆக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்கு. ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதனால அலோவ் பண்ணுறதில்ல. அதர்வைஸ் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது சவுத்தில். மேலே போக போக கண்ட்ரியோட சீனரி மாறிடும். சவுத்து வெரி வெல்த்தி சீனரி, விவசாயம் நல்லா இருக்குது. நடுவில் வந்துட்டு புஷி ட்ரீஸ் இருக்கும். நார்த்து போயிட்டோம்னா வந்துட்டு பாலைவனம், மணல் குன்று பாலைவனம். அந்த மாதிரி தான் எங்கள் ஃபாதர். அங்கே இருக்கும்போது ஏதாவது பெரிய அழிவு அந்த மாதிரி நடந்திருக்குங்களா, இல்லை வருங்களா? ஏன்னா பாலைவனம் ஒரு பக்கம் இருக்குங்க, அதோட காற்று ஒன்று இருக்குது, அது போல் அழிவுகள் ஏதாவது இருந்திருக்குங்களா? நான் போயிருந்தப்போ என்னுடைய வீட்டில் 2008 நினைக்கிறேன், பெரிய மழை இருந்தது. மழைன்னா உண்மையிலே இந்த ஃபெர்மமெண்ட் ஓப்பனிங் சொல்லுறீங்களா, அது மாதிரி வானம் மடை திறந்து கொட்டின மாதிரி கொட்ட அவ்வளோ உண்மையிலே. ஐயோ, நான் சப்ஸ்டேஷன் போயிருந்தேன், அந்த கார் வர முடியல, அது தண்ணி அப்படியே இழுத்துட்டு போகுது, அந்த மாதிரி இருந்தது. அந்த மழை கொட்டினதில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடுகள்லாம் வந்து நிறைய வீடுகள் மண் வீடுகள். எங்கள் பங்கில் மாத்திரமே 2000 வீடுகள் அடிச்சிட்டு போயிடுச்சு. வீடுகள் இல்லை. நல்ல விஷயமா மழை வந்து பகலில் வந்தது. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. அதனால் உயிர் சேதம் இல்லை, பெருசாக இல்லை. அங்கங்கே இருந்து ஒரு சிலது தான், அது வந்து மக்களே தெரியாமல் உள்ளே போனது வந்தாங்க நிறைய விஷயம் தான். மற்றபடி பகலில் வந்ததுன்னா உயிர் சேதம், ஆனால் பொருட்சேதம் பெரிய. ஆனால் மக்கள் நிறைய உதவி செஞ்சாங்க, நிறைய மற்ற மக்கள் எல்லாம் உதவி செஞ்சாங்க. நாங்களும் எங்கள் பங்குலையும் கலெக்ட் பண்ணி நிறைய எங்களுக்கு போய் அரிசி இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்லாம் கொடுக்க முடியுது. அந்த வெள்ளம் போனதுக்கப்புறம் டக்குன்னு தண்ணியெல்லாம் ஓடி போயிடுச்சு. அந்த வீடு இருந்த சுவடே இல்லை, ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பெரிய வேதனை. ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. உண்மையில் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் மக்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங். சொன்னலைங்க, அந்த சமயத்தில் தான் வந்து மாதா திருவிழாக்காக நாங்கள் மாதா வச்சு போயிட்டு இருந்தோம் ப்ரொசஷன்லாம். இப்போ ஒரு அன்பிலாம் சொன்னால் வேணா, யாரும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இது கொஞ்சம் நிறுத்தோன்னு. அவங்க கஷ்ட வாழ்க்கையில் வரும் போகும், நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது ஃபாதர் அப்படின்ட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கெல்லாம் ஊஞ்சலாக இருந்தது. ஃபாதர், இவ்வளோ காரியங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. அங்கே நீங்கள் வந்து டீச் பண்ணின்னு சொன்னீங்க செமினரியில். முதல் 2வது எபிசோடு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க டீச் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற தேவாலயத்தில் எப்படி இருக்குது அந்த மக்களோடைய இது? மக்கள் தேவாலயத்தில் நிறையா இருக்குது, விசுவாசம் நிறையா, தேவாலயத்தில் நிறையா இருக்குது. இருந்தாலும் ப்ரீஸ்ட் பத்தல. ப்ரீஸ்ட் சேவைக்கு நிறையா செய்யணும், ஆனால் பத்தல. ஆனால் வந்துட்டு இருக்காங்க, நிறைய வராங்க. எங்கள் சபைக்கு மாத்திரமே இப்போவே ஒகேஷன் கேம்புக்கு 25 பேர் பக்கம் வராங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. வராங்க. நாங்கள் தான் அதிகம் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போவோம்னு சொல்லிட்டு 5-6 எடுத்துகிட்ருக்கோம். சரி, பொறுமையாக போவோன்ட்டு. இல்லைன்னா விசுவாசம் நிறையா இருக்குது, மக்கள் ஆர்வமாக வராங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள். இந்த யூத் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி சார் பக்த சபைகள் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். பங்கில் கால்வாசி பேரோட வாழ்க்கை கோயில் தான். ரொம்ப ஆச்சரியம். பெண்கள் இயக்கம் பெரிய இயக்கம் அது. எல்லா அன்பியத்திலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இயக்கம் அது. அவங்க பெண்கள் இயக்கம் அவங்க நினச்சா எது வேணாம், அந்த அளவு ஸ்ட்ராங்கான இயக்கம். மாதா மூமெண்ட்டாக வச்சுட்டு பெண்கள் வந்து மாதாவை தலையை வச்சுட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி மரியன் மூமெண்ட்ஸும் நிறையா இருக்குது, மாதாவை சார்ந்த மூமெண்ட். ஃபாத்திமா இருக்குது, அதே மாதிரி மரியாயின் சேனை இருக்குது. அது போக நிறைய சின்ன சின்ன மாதா நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் ஜோமால தான் இருந்தாலுமே
அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் வச்சுட்டு அதை சார்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சில குழுக்கள் ஆமா, பக்த அதே மாதிரி சபைகள் இருக்கும். யூத் இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஆல்டர் பாய்ஸ்ல வந்து இளம் மிஷனரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. ஆமாம், அப்போவே அவங்க லீடர்ஷிப் கற்றுக்குறாங்க. ஓ, சின்ன பசங்க அது +2 முடிச்சு அந்த பீரியட் வரைக்குமே. ஆம்ஃபாஸ் மிஷனர் சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க, மிஷனரி சில்ட்ரன். பரவாயில்ல ஃபாதர், நிறையா சொல்லியிருக்கீங்க. உண்மையாலுமே வித்தியாசமான அனுபவங்கள். அந்த மக்களை பற்றி சொல்லும்போது நிறைய பாசிட்டிவாக சொன்னீங்க. உண்மையாலுமே ஒரு நல்லா இருந்துச்சு ஃபாதர். அவங்களுடைய கலாச்சாரத்தில் கலந்திருந்த மொழியோடு இருந்த உறவு முக்கியம் கொடுத்தது. அதே போல் பிளஸ்ஸிங்காக விஷ் பண்ணுறது, அதே போல் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம், அவங்க விசுவாசம் பற்றி, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அழகாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற கோயில் விரைவில் திறக்கப்பட எங்கள் மக்கள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். இப்போ எங்கள் மக்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் அவங்களுக்கு கொடுங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டீர்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து, நான் பணி செய்கிற நாட்கள் கூட அவ்வளோ நாடுகளில் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இன்னும் சில நாடுகளில் இந்த மாதிரி மறைப்பணி செய்கிறவர்கள் அவள் கிறிஸ்துவ பற்றி வாய்த்து வந்து பேசக்கூட முடியாது. அவ்வளோ பிரச்சனை உள்ள இடங்கள் கூட தைரியமாக அவங்க மறைப்பணி செய்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஜபிக்கிறது தான். எங்களுக்காக ஜபியுங்கள். இதை தவிர அவங்களுக்கு பெருசாக கேட்க முடியாது. ஏன்னா மறைப்பணின்றது முக்கியமான பணி. அது இன்றைக்கி நம்மளாம் கிறிஸ்தவங்கன்னா வந்துட்டு எத்தனையோ பேர் நமக்காக இறந்துருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உயிர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க நாட்டை விட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போது இன்னும் பல இடங்களுக்கு கிறிஸ்துவ தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவை உங்களுடைய ஜபம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. தேங்க்யூ ஃபாதர். உண்மையாலுமே நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. மிஷனரியாக இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிங்கன்னு. கண்டிப்பாக அந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற நிகழ்ச்சியோட நோக்கமே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி மிஷனரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அதே போல் அவங்களுக்காக ஜெபிக்க வேணும் அப்படிங்கிற காரியத்துக்காக தான் இந்த நற்செய்தி மலர்களுடைய மெயின் பர்பஸ் ஃபாதர். கண்டிப்பாக எங்கள் மக்கள் உங்களுக்காகவும் உங்கள் நல்லறதுக்காகவும் உங்களோட மிஷனரி ஒர்க் நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ஜாப் பண்ணுவாங்க ஃபாதர். அன்பு நேயர்களே, ஃபாதர் 4 வாரங்கள் நிறைய காரியங்களை அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவர் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்ட நாம் இதே போல் எத்தனையோ நற்செய்தியாளர்கள் நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்காங்க. பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அனுபவங்கள், பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வச்சு நிறைய செஞ்சிட்ருக்காங்க. உங்களுடைய ஜெபம்தான் கண்டிப்பாக அவர்களை காப்பாற்றும், அவர்களை வழிநடத்தும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற குடும்ப ஜெபத்தில் ஃபாதர் கேட்டுக்கொண்டதுபடியாக செய்கிற ஜெபங்களில் அவங்களுக்காக ஒரு சில மணித்துணிகள் ஜெபம் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அவர்களை தாங்கும், அவர்களை வழிநடத்தும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.